பொதுவாகவே வேத மந்திரங்கள் எல்லாமே முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சாந்தி அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, ஒரு 3 விதமான தடைகள் வரும். நம்ம எதை படிக்கும்போதும் சரி, இல்லை தெரிஞ்சுக்கும் போதும் சரி. இந்த 3 விதமான தடைகள்லேருந்தும் நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாந்திங்கிற வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்கிறோம். அது என்ன 3 விதமான தடை அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து ஆத்யாத்மிகம் அப்படின்னா என்னென்னா, நம்மளாலேயே வர்ற தடை. இப்போ நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு திரும்ப திடீர்னு உடம்பு சரியில்லை, ஒரு இருமல் வருது, தும்மல் வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளாலேயே வர்ற தடை. அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதி மௌதிகம், மற்றவங்களால வர தடை. யாராவது படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை கேட்டுட்டு இருக்கும்போதோ நம்மக்கிட்ட வந்து குறுக்க பேசுறது, இல்லை நம்மளை ஏதாவது தொல்லை பண்ணுற மாதிரி சத்தங்கள் கேட்குறது, மற்றவங்களால வர தடை. அடுத்ததாக 3ஆவதாக வர தடை என்னன்னு பார்த்தோன்னா, ஆதி தைத்விகம். இது என்ன ஆதி தைத்விகம்னா, இயற்கையில் வர்ற தடை. ஒருவேளை மழை, இடி, மின்னல், தீ, இந்த மாதிரி இயற்கைகளால் வர்ற தடை. அதனால் இந்த 3 தடைகளுமே எப்போவுமே நம்ம இதை கேட்டு முடிக்கிற வரைக்கும், படித்து முடிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சாந்தி மந்திரமும் முடியும் போதும் இந்த சாந்திங்கிற வார்த்தையை 3 முறை நம்ம பயன்படுத்துகிறோம்.